Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Amen. ஸோ ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு டீச்சர். அவர் நமக்கு நல்ல சொல்லி கொடுக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர். வேதம் சொல்கிறது, பேதைகளையும் ஞானியாக்குகிறவர் அவர். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மனதில் நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே இருக்கணும். நான் கற்றுக்கொள்ளணும், எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, எனக்கு எப்படி நடக்கணும்னு சொல்லித்தாங்க, இந்த பிரச்சனையை நான் எப்படி எதிர்கொள்ளணும்னு எனக்கு சொல்லித்தாங்க, நான் இந்த சூழ்நிலையில் எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு சொல்லித்தாங்க. சூழ்நிலை எனக்கு வர வேண்டாம் அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது. பிரச்சனை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது. எனக்கு வியாதியே தராதீங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உருவாக்குறதற்கு ஆண்டவர் சில தோல்விகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம நினைக்கும் போது, நம்முடைய பிள்ளைகளுக்கு தோல்வியே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையாகவே நம்முடைய பிள்ளைகள் வெற்றிக்கும் பழகணும், நம்முடைய பிள்ளைகள் தோல்விக்கும் பழகணும், நம்முடைய பிள்ளைகள் இருக்கும்போதும் பழகணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லாமையும் பழகணும். ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை இதை சார்ந்து தான் இருக்கிறது. எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இந்தியா தேசத்திலே மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக இருக்கிறவர் அம்பானி. இந்த அம்பானி அவருடைய திருமணம் அவருடைய மகனுடைய திருமணம் ரொம்ப பயங்கர அவருடைய கிராண்டாக நடந்துச்சு. அப்போ நான் பார்த்து கொண்டிருக்கும்போது, அந்த அம்பானி அவர் ஒரு சின்ன பேட்டி ஒன்றை கொடுக்குறார். அப்போ அந்த பேட்டி கொடுக்கும்போது தன்னுடைய மகனை முன்னாடி வச்சு அந்த பேட்டி கொடுக்குறார். அப்போ அந்த அந்த பையன் அவர் முடித்த உடனே அவங்க பையன் மேடையிலிருந்து சொல்கிறாரு, எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர், எங்கள் அப்பா என்னுடைய கல்யாணத்தை இவ்வளோ கோடி பணத்தை போட்டு செலவு பண்ணார், நான் என்ன கேட்டாலும் எனக்கு கிடச்சிரும், அவர் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் பல கோடி ரூபாய், அவர் யூஸ் பண்ணுகிற எல்லா பொருளும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ளது. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறது மாதிரி பஞ்சு மெத்த கிடையாது, என்னுடைய வாழ்க்கை முட்கள் நிறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், அவ்வளோதான், பணத்தினால எல்லாத்தையும் சம்பாரிச்சிடலாம், பணத்தினால எல்லாமே வாங்கிடலாம், பணம் இல்லாததுனால தான் எனக்கு பிரச்சனை, பணம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், அரசியலில் வாங்கிடலாம், எந்த இடத்துல போனாலும் பணம் தான். இல்லை. ஆனால் அவர் சொல்லும்போது சொன்னார், என்னுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பஞ்சு மெத்த கிடையாது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கை என்கிறது நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஆண்டவர் ஒரே அடியாக எனக்கு எல்லா பிளஸ்ஸிங்கும் கிடைச்சிரும், எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதும் அப்படி என்கிறது வாழ்க்கையே அல்ல. அப்படி இருந்தால் நம்ம ஆண்டவரை நிறைய நேரத்தில் தேட மாட்டோம், நம்ம ஆண்டவருக்கு நிறைய நேரத்தில் நன்றி சொல்ல மாட்டோம். வேதம் சொல்கிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி போனேன், ஆனால் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நேரான வழியிலே நடத்துகிறேன். இன்றைக்கு இந்த திருச்சபையிலே இத்தனை பேர் இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்னு நினைக்கிறீங்க? ஏன் இருக்கிறோம்னு நினைக்கிறீங்க? இந்த திருச்சபையில் எத்தனையோ பேர் இருக்கலாம், இந்த நியூஸை கேட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இன்றைக்கி வரக்கூடிய விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஏதோ ஒன்றை தேவையாக இருக்கிறது, நம்ம ஏதோ ஒன்றை விரும்புகிறோம். அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இந்த தேவாலயத்திலே நம்மை உட்கார வச்சது கூட நம்முடைய ஆசீர்வாதங்கள் அல்ல, நம்முடைய தோல்விகளும் நம்முடைய பலவீனங்களும் தான் நம்மை இந்த இடத்திலே உட்கார வைத்திருக்கிறது. அதனால இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்ண வேண்டாம். இனி இதை நான் பார்க்கவே கூடாது ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம். ஒன்று ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இதில் நான் என்ன செய்யணும்,
இதில் நீங்கள் என்ன எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க? ஒரு தேவனுடைய பிள்ளை நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் 3 காரியத்தை நீங்கள் நினைக்கணும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன். ஒன்று, இந்த பிரச்சனை உங்களை உயர்த்துவதற்காக ஆண்டவர் அனுமதித்திருக்கலாம். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த பிரச்சனையை ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் உங்களுக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம். ஒரு பிரச்சனை ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா, ஒன்று ஆண்டவர் உங்களை உயர்த்த போறாரு, இல்லை அப்படின்னா அதன் நிமித்தமாக ஏதோ ஒன்றை கர்த்தர் கற்றுக் கொடுக்க போறாரு, இல்லை அப்படின்னா அவர் உங்களை அவர் பக்கமாய் இழுப்பதற்காக இந்த பிரச்சனையை அனுமதிக்கிறார். இந்த 3 காரியமும் இல்லாம ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஆண்டவர் பிரச்சனைகளை அனுமதிக்கவே மாட்டார். இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்று ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் நம்புறேன், கர்த்தர் நிச்சயமா இந்த பிரச்சனையின் மூலமாய் ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய விசாலத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். பாருங்க, நம்ம எல்லாம் எப்போ ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம்? யாராவது ஒருத்தர் நம்மளை வருத்தப்படுத்தின உடனே நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இவன் இப்படி அற்பமாக நினைக்கிறானே, இவன் இப்படி குறைவாக நினைக்கிறானே, இவன் இப்படி தாழ்வாக நினைக்கிறானே, இவனுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா? அப்பதான் ஆண்டவர் சொன்னார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நீங்க கலங்கவே வேண்டாம். இந்த பிரச்சனையை குறித்து நீங்க எவ்வளவும் கலங்க வேண்டாம். அது ஒரு பெரிய மலையை போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, இந்த பிரச்சனை நிச்சயமாய் உனக்கு ஒரு உயர்வை கொண்டு வரும், ஒரு பெருக்கத்தை கொண்டு வரும், ஒரு மகிமையை கொண்டு வரும். இந்த பிரச்சனையின் மூலமாக நான் உன்னை பொன்னாக விளங்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த பிரச்சனையின் மூலமாய், இந்த அவமானத்தின் மூலமாய் ஆண்டவர் என்னை உருவாக்குறதற்கு வல்லவராக இருக்கிறார், என்னை அங்கீகரிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார், என் தலையை உயர்த்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொண்டு வரும். ஆமென். நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன், ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். இங்கே இருக்கிற நிறைய பேர், நீங்கள் இந்த சோதனை முடித்ததற்கு பிறகு பொன்னாக ஆண்டவர் உங்களை விளங்க பண்ண போகிறார். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சாட்சிகள் இருந்துச்சு. ஆனால் என்னை ரொம்ப எனக்கு ஒரு விசேஷமான ஒரு சாட்சி, ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு தீமையும் நன்மையாக மாற்ற முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் திருச்சபை நடத்தி கொண்டிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ தான் அந்த கல்யாணம் 2008 2009 வச்சுக்கோங்களேன், திருமணமான புதிது ஒரு வருஷம் ஆகுது. அப்போ ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருத்தர் ஒரு நல்ல டீச்சர் மாதிரி இருக்காங்க. அவங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்போ சர்ச்சுக்கு வர ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர்களை வாட்ச் பண்ணால் அவங்க ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில், ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்டது போல அவங்க இருந்தாங்க. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், என் மேலே அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னா, ஒரு பொதுவாக ஒரு மேடையில் நிற்கிற ஒரு மற்றவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க மேலே சிலருக்கு பாசம் வரும், சிலருக்கு ரொம்ப அன்பு இருக்கும், அவர்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்க நினைப்போம், அவர்களோட பேசினா நல்லா இருக்கும்னு நினைப்போம். அது சிலது அன்பின் நிமித்தமாய் வரும், நம்ம நேசிக்கிறோம், ஆண்டவர் இவங்க மூலமாக நம்ம இடத்துல பேசுகிறாரு. ஆனால் சில உறவுகள் அப்படி இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளை நேசிக்கிற எல்லா நேசமும் சரி அப்படின்னு நினைக்க முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் சில நேரத்தில் நீங்கள் ஸ்கிப் ஆயிட்டீங்க அப்படின்னா நம்முடைய எந்த ஊழியமும் நம்மளால் செய்ய முடியாது. அதனால் உங்களை பிடிக்கிற எல்லாருக்கும் பிரயோஜனமாக நீங்கள் வாழ முடியாது.
உங்களை பிடிக்கிற எல்லாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. உங்களை பிடிக்கிற எல்லாரிடத்துலையும் நீங்கள் பேசிடவும் முடியாது. உங்களை பிடிக்கிற எல்லாரிடத்துலையும் நீங்கள் ஐக்கியமும் வச்சிருக்க முடியாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அவங்க ஒவ்வொரு வாரமும் எந்த ப்ரேயர் நடந்தாலும் அந்த ப்ரேயரில் ஒன்றில் கூட அவங்க தவறவே மாட்டாங்க. எல்லாம் முன்னாடி உட்காந்துருவாங்க. நான் மேடை இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மேடையினுடைய முன்னாடி உட்காந்துருவாங்க. வச்ச கண்ணு வாங்காமல் பார்ப்பாங்க. கண்ணை எடுக்கவே மாட்டாங்க. எனக்கே பயமா இருக்கும். அப்படின்னு சொன்னா அந்த பக்கமே பார்த்து பிரசங்கம் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆள் ஏதோ அந்த அவங்களுடைய பார்வையில நமக்கு தெரியும்ல. இப்ப நீங்களும் என்ன பார்க்குறீங்க, அந்த வார்த்தையை கேட்குறீங்க. ஆனா அவங்களுடைய பார்வை எனக்கு அது நல்ல இதமானதா தெரியல, எனக்கு பிடிக்காத மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஆனா எவ்வளவோ அவாய்ட் பண்ணாலும் அவங்க வாலண்டியராக பேசுறது, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது, நம்மளால சிலதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் ஒரு நாள் பார்த்தா சர்ச்சில் இருக்கிற எல்லா பொருள்லையும் ஒரு மார்க்கர் பெண்ணை வாங்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேர் எழுதி அவங்க பேரையும் என் பேரையும் ஒன்றா எழுதி ஒரு ஹார்ட் போட்டு வச்சுட்டாங்க. சர்ச்சில் எந்த இடத்துல பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளில் என் பேரும் அவங்க பேரும் இருக்கும். கீழே ஐ லவ் யூ அப்படின்னு எழுதி வச்சிருவாங்க. எனக்கு இது பயங்கரமான ஒரு அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆனால் எனக்கு அப்படியே ஹார்ட்டெல்லாம் வெடிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு என்னன்னா, ஒருவேளை பேரை கெடுத்துருவாங்களோ, நம்ம சாட்சியை கெடுத்துருவாங்களோ அப்படின்ற பயம் எனக்குள்ள அதிகமாக இருந்துச்சு. இப்போ சொல்லி ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டு, சிஸ்டர் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஊழியக்காரன், இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா மற்றவங்க தப்பாக நினைப்பாங்கல்ல, வெளியேந்து யாராவது தெரியாதவங்க வந்தால் தப்பாக நினைப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னால், ஏன் நான் என்ன தப்பாக எழுதிட்டேன்? அப்படியெல்லாம் ஒன்றும் தப்பாக எழுதலையே, நான் உண்மையை தானே எழுதி வச்சிருக்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட என்ன பேசுறது சொல்லுங்களேன். ஆனால் என்னுடைய மனைவிக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும். ஆனால் நாளுக்கு நாள் அவர்களுடைய பிஹேவியர் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. என்னுடைய சபையிலே இந்த ஆத்துமா வர வேண்டான்னு நான் ஜெபம் பண்ணதே இல்லை யாருக்காகவும். ஆத்துமாக்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்கிறேன். முழங்கால் நின்று ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன், மணல் மேலே நின்று ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, இந்த ஆத்துமா வர வேண்டான்னு ஜெபம் பண்ணது இவங்களுக்கு மட்டும்தான். அப்படி ஜெபம் பண்ண பாருங்களேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் சர்ச்சில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ், சர்ச்சில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. நான் சண்டே ஸ்கூலுக்காக வர்றேன். வரும்போது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ளே என்னமோ எரிகிறது மாதிரி எனக்கு புகை வருது. உள்ள திறந்து பார்த்தா என்னுடைய பைபிளில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஆஃபீஸுக்குள்ளே போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. ஆனால் யாருமே அவங்கள மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, மனநிலைமை பாதிக்கப்பட்டவங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு வச்சுங்களேன். நான் என்னடா உள்ள எரியுது அப்படின்னு உள்ள போனால் கதவை சேர்த்து இழுத்து சாத்த பார்த்தாங்க, தப்பிச்சிட்டேன். நான் வெளியே வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஆண்டவரே, என்னால் முடியல, இவங்க ஏதாவது பெரிய ஆபத்து கொண்டு வருவாங்களோன்னு எனக்கு தோணுது, நீங்கள் ஒரு நன்மை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். திடீரென்று நான் ஊழியம் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயே எனக்கு ஒரு ஃபோன் வருது. எப்போவுமே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு அடிக்கடி கால் வரும். என்ன கால் வரும்னா, சார் உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார், ஏன் சார் சவுண்டு போடுறீங்க, சவுண்டை குறைச்சிருங்க சார், இதை எடுத்துருங்க சார், இந்த பேனரை எடுத்துருங்க சார், இப்படி தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஃபோன் வரும். ஆனால் ஃபஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வருது. அந்த போலீஸ்காரர் ஃபோன் பண்ணி, சார் கொஞ்சம் நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்டார். சார் ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை உங்களால் எங்களுக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லி போனேன். அங்கே போனால் யார் இருக்கா அப்படின்னு சொன்னால், இந்த சிஸ்டர் அங்கே உட்காந்துருக்குறாங்க. நான் போன உடனே அந்த போலீஸ்கார்ட்ட கேட்டேன், என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் ஒன்றும் இல்லை, இவங்க ரோட்டில் நிறைய பேரை கல் தூக்கி வீசிட்டே இருந்தாங்க. அப்போ எங்களுடைய லேடிஸ் போலீஸ் எல்லாம் போய் பிடிக்க போனால் அவங்க மேலேயும் கல் தூக்கி வீசி பயங்கரமான ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து நாங்கள் இங்கே ஸ்டேஷனுக்கு கொண்டு உட்கார வச்சோம். இங்கேயும் ஒரே பிரச்சனையாக இருக்காங்க. அப்போ இங்கே பக்கத்தில் குடியிருக்கிற ஒருத்தர் இவங்கள பார்த்தாரு. இவங்க யாருக்கு அடங்குவாங்கன்னு தெரில, இதை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ரத்னபுரியில் ஒருத்தர் இருக்கார், ஒரு தாடிக்காரரு, அவர் சொன்னார்னா அடங்கும் அப்படின்னாங்க, அதனால தான் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இது என்ன அப்படின்னா, நான் வர்றேன்னு தெரிஞ்ச உடனே அவங்க பேகுக்குள்ளேயே பவுடர் எல்லாம் வச்சிருந்துருக்குறாங்க. முகத்தை கழுவி
முகத்தை சுத்தமாக கழுவி பவுடரெல்லாம் போட்டாங்க. பவுடரெல்லாம் போட்டு நான் வரேன்னு சொன்னால் அப்படியே பயங்கரமாக ஜில்லுன்னு அப்படியே உட்காந்துருக்குறாங்க. ஸோ நான் வந்து எதுவுமே சொல்லலை. ஒன்றும் என்ன சிஸ்டர் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை இவங்க எல்லாருமே என்னை வந்து இந்த மாதிரி கடினமாக நடத்துகிறாங்க, என்னை திட்டுறாங்க, என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, நம்ம இந்த மாதிரி வெளியிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம நடந்துக்கணும், நம்ம இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க இல்லை, அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி, சரி இப்போ உங்கள் பிரதர் வருவாங்க, இந்த பிரதர் வந்த உடனே நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நான் போகிறேன்னு சொல்லி அவங்க அண்ணன் உடனே வந்து ஒரு ஆட்டோவில் வந்தாங்க. அந்த ஆட்டோவில் ஏற சொன்னால் அடுத்த நிமிஷம் எதுவுமே பேசாமல் அப்படியே போய் ஆட்டோவில் ஏறிட்டாங்க. ஆட்டோவில் ஏறும்போதே என் மனசில் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இவங்க எங்கே போய் வேணாலும் நல்லா இருக்கட்டும், எங்கே போய் வேணாலும் நல்லா இருக்கட்டும், ஆனால் இனி ஒரு டைம் இந்த முகத்தை நான் என்ன பண்ண வேண்டான்னா நான் பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். ஆனால் அன்றைக்கு பார்த்தவர்களே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரில. ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்கள திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனால் ஒன்று நடந்துச்சு, என்ன தெரியுமா? அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அது வரைக்கும் எத்தனையோ திட்டு, எத்தனையோ பிரச்சனை. இந்த ஒரு விஷயம் நடந்ததற்கு பிறகு அவங்க எனக்கு கனத்த மரியாதையை கொடுத்தாங்க பாருங்க. அதற்கு பிறகு அவங்க என்ன சொன்னாலுமே வந்து அதை ப்ளீஸ் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி இதை பண்ண முடியுமா, இதை பண்ண முடியுமா. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கிற புயல்கள் வந்து நமக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியும். அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இருக்காது. அது நம்மளை நிர்மூலமாக்கிருமோன்னு நினைக்கும். இது எதுக்கு இப்போ வந்துச்சு, இது எதுக்கு இப்போ வரணும், எதுக்கு இதை நீங்கள் அனுமதிச்சிங்க ஆண்டவரே, இதுக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணேனா, இது என்னுடைய மிஸ்டேக்கா, இந்த மாதிரி 1000 எண்ணங்கள் உங்களுக்குள்ளே போகலாம். ஆனால் உண்மையிலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும், நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும், நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நான் சொல்கிறேன், இதுக்கு ஒரு கீவேர்டு இருக்குது. உங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கணுமா, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கணுமா, உங்களுக்கு வருகிற தீமைகள் கூட நன்மையாக நடக்கணும்னா ஒன்று மட்டும் செய்யுங்க. நீங்கள் ஆண்டவரை என்ன பண்ணணும்னு விரும்புகிறாருன்னா நீங்கள் நேசிக்கணும்னு விரும்புகிறாரு. பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவரை நேசிக்கிறீங்களா, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்களான்னு கேட்டால் ஆமாம் நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவோம். ஆனால் உண்மையாய் நேசிக்கிறோமா, உண்மையாக நேசிக்கிறோமா? உண்மையாய் ஒருத்தர் நேசிக்கிறார்களே ஆனால், உண்மையாக ஒருத்தங்க நேசிக்கிறாங்களே ஆனால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், அவர்களுக்கு விரோதமாக எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். இன்றைக்கு கூட ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகளால் நம்மோட பேசுகிறார். ஆனால் உண்மையான நேசம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் யாருக்கு கீழ்ப்படுவீங்கன்னா ஆண்டவருக்கு முழுமையாய் கீழ்ப்படுவீர்கள். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவரை நான் உன்னை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் நீ என்ன நேசிக்கிறாயா, இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நீ என்ன நேசிக்கிறாயா. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் இந்த மொபைல் ஃபோன் வந்து நிறைய பேருக்கு பெரிய அடிக்ஷனாக மாறிடுச்சு. இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய பேர் எதில் தான் ஃபஸ்ட்டு முழிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் மொபைலில் தாங்க பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் முதல் தொடுகிறது எது? நிறைய பேர் முதல்ல தொடுறதே எதில் தான் தொடுறாங்கன்னா மொபைல்லாம் தொடுறாங்க. நிறைய பேர் பார்க்கறது எது அப்படின்னா முதல்ல மொபைலை தான் பார்க்குறாங்க. இந்த மொபைல் வந்து நன்மையாய் பயன்படுத்துகிறார்கள் என்கிறத விட தீமையாக பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. இந்த மொபைலில் காரணமே இல்லாமல் நிறைய பேருக்கு சேட் பண்ணுறது, காரணமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறது. இந்த 4-5 ஸ்க்ரீன் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிருச்சு. அவங்க தரிசனத்தை எடுத்துருச்சு, அவங்களுடைய வேலையை எடுத்துருச்சு, அவங்களுடைய எதிர்காலத்தை எடுத்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒன்று. பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரமே என்ன அப்படின்னா உங்களை பல பாவத்தில் சிக்க வைக்கிறது இல்லை, பல பிரச்சனையில் சிக்க வைக்கிறது இல்லை. ஒரு பிரச்சனையில் நீங்க சிக்கிட்டாலும், ஒரு பாவத்தில் சிக்கிட்டாலும், ஒரே ஒரு சின்ன கயிறு எவ்வளவு பெரிய கப்பல் ஆனாலும் அந்த கப்பலை வந்து போக விடாது.
அதான் நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஒரு வீட்டில் விசிட்டிங் போய் இருக்கும்போது அந்த வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்காக போகும்போது ஒரு பிக்சர் இருந்துச்சு. அந்த பிக்சரில் 1000 அர்த்தம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கப்பல், பல கோடி ரூபாய் மதிப்பினாலே கட்டப்பட்ட ஒரு கப்பல். ஆனால் அந்த கப்பலிலிருந்து ஒரே ஒரு கயிறை எடுத்து கரையில் ஒரு ஆணி அடித்து அதில் கட்டியிருக்காங்க. ஆனால் அதுக்கு கீழே என்ன வாக்கியம் எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, இந்த கப்பல் வந்து எத்தனை கோடி ரூபாவுக்கு செய்யப்பட்டாலும் இந்த ஒரு கயிறு இந்த கப்பலை என்ன பண்ணுது அப்படின்னா, தான் செய்ய வேண்டிய வேலையை விடாம இது மேலே இது நிற்க வச்சிருக்கு. இங்கே இருக்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், பெரியவர்கள் யாரா இருக்கலாம், இது ஒன்று தானே, இது ஒன்று தானே, நான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறேனே, நான் எந்த தப்புமே பண்ணுறது இல்லையே, இது என்ன பண்ண போயிடுது, இது என்ன செய்ய போகுதுன்னு நினைக்காதீங்க. சில நேரத்தில் வந்து அந்த ஒரு கயிறு உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாமல் உங்களை தடுத்து நிறுத்திடும். தாவீது வந்து பெரிய பாவியெல்லாம் கிடையாது, மோசமான பாவியெல்லாம் கிடையாது. எங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, தாவீது வந்து ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது அவனுக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்குது. அதனால என்ன பண்ணான்னா, வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சரி, நம்ம என்ன போட்டி, என்ன எதுக்கு நம்ம போறோம். சில நேரங்களில் வந்து உங்களுடைய சோம்பேறித்தனம் வந்து உங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப அழிச்சிடும். ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ எல்லாருமே யுத்தத்திற்கு போயிட்டாங்க, யாருமே வீட்டில் இல்லை. இவன் வந்து என்னென்னா, இத்தனை நாள் ஓடிட்டோம்ல, நம்ம போனால வெற்றி கிடைக்க போகுது, நம்ம வீட்டில் இருந்துடலான்னு சொல்லி இருந்துட்டான் பாருங்களேன். இது இருந்த உடனே அவனுக்கு போர் அடிக்குது. போர் அடிச்ச அடுத்த நிமிஷத்துல மேல மாடியில் ஏறி போய் நடந்துட்டு இருக்கிறான். அங்க போன உடனே ஒரு காட்சியை பார்க்குறான். அந்த காட்சியை பார்த்த உடனே இதை அனுபவிச்சா என்னன்னு தோணுது. உடனே அவளை மனைவியாக்கி கொண்டா என்னன்னு தோணுது. இந்த மனைவியாக்கி கொள்வதற்கு யாரு விரோதமா இருக்கிறாங்க, அவங்கள கொன்னுட்டா என்னன்னு சொல்லி சாதாரணமான ஒரு ரெஸ்ட்ல ஆரம்பிச்ச பாவம் அவனை எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னு சொன்னா, கொலகாரம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு. பிரதர், நீங்க வெளியே வந்துருங்க. சிஸ்டர், நீங்க வெளியே வந்துருங்க. உங்களை கேரக்டரை மாத்திரும், உங்க குணத்தை மாத்திரும், உங்க ஆசீர்வாதத்தை எடுத்துரும், உங்க எதிர்காலத்தை நாசம் பண்ணிரும். நீங்க சாதாரணமா சிலதை நினைச்சிட முடியாது. அது என்ன பண்ணும்னா, நீங்க ஆரம்பிக்கிற அந்த தவறு வந்து இந்த இந்த மொபைல்ல ஆரம்பிக்கிற சின்ன சேட்டிங், ஒரு சின்ன ஹலோ எஸ்எம்எஸ் தான், சின்ன ஒரு குட் நைட் எஸ்எம்எஸ் தான், சின்ன ஒரு பிரைஸ் தி லார்ட் எஸ்எம்எஸ் தான், சின்ன ஒரு வசனம் எஸ்எம்எஸ் தான். ஆனா இந்த எஸ்எம்எஸ் வந்து உங்களை எங்க கொண்டு போய் விட்டுரும்னா, சில நேரங்களிலே உங்களுடைய குடும்பமே பிரிகிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். குடும்பமே பிரிகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, யாரோ ஒருத்தரிடத்துல பேசிட்டு இருக்கிறாரு. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற வெற்றி ரொம்ப பெருசு. நீங்கள் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய உயர்வுக்காக இந்த சாதாரணமான இந்த காரியத்தை நீங்க செய்யவே செய்யாதீங்க. எப்பொழுதும் என்னுடைய ஆண்டவர் வந்து அசுத்தத்திற்கு துணை நிற்கிற தேவன் அல்ல, துணை நிற்கிற தேவன் அல்ல, துணை நிற்க. இன்னொன்னு சொல்றது கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்தில் நீங்க சும்மா மட்டும் இருந்துடாதீங்க, சும்மா மட்டும் இருந்துடாதீங்க. சும்மா இருக்கிறவனுடைய மைண்டு பிசாசனுடைய தொழிற்சாலை. நான் எங்க போனாலும் சொல்லுவேன், சும்மா இருக்கிற ஒரு வாலிப தம்பி, சும்மா இருக்கிற ஒரு வாலிப தங்கச்சி தன்னுடைய வாழ்க்கையில நீ பெரிய நஷ்டத்தை பற்றுவேன்றதை நீ மறந்துடாத. என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே சர்ச்சுக்குள்ளே போயிட்டேன். என்னுடைய 15வது வயதில் ஊழியத்திற்காக காலடி எடுத்து வைத்தேன். என்னுடைய 21வது வயசில் ஒரு சர்ச்சு நான் பாஸ்டர் ஆனேன். இன்னைக்கு எனக்கு 41 வயதாகுது. இந்த 41 வயது வரைக்கும் இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்காத கர்த்தர் என்னை கிருபையாய் காப்பாற்றினார், கிருபையாய் காப்பாற்றினார். நான் சும்மா இருக்கிறத வெறுக்கிறேன், நான் அமைதியா இருக்கிறத வெறுக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் எது வேண்டும் என்றால் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிடலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை நீங்க வாங்கவே முடியாது. நான் நம்புறேன், நீங்க மட்டும் அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாம போய் நில்லுங்க. ஆண்டவர் உங்களை சத்துருக்களை பார்க்கல உங்களை பலவான்களா மாத்துறாரா இல்லையான்னு பாருங்க. ஆமென். அசுத்தமான எந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்தாலும் நிச்சயமாக கர்த்தர் உங்களிடத்திற்கு வரவே மாட்டார்.
ஆமேன். நான் வந்து எத்தனையோ வருடமாக இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணுறேன். நான் பெருமைக்காக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவை என்கிறதற்காக சொல்கிறேன். இன்று வரையிலையும் டெய்லி ஒருத்தருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி யாருமே எனக்கு இல்லை. டெய்லி ஒருத்தருக்கு இவங்களுக்கு பேசி இவங்களை பேசிட்டு தான் நான் தூங்குவேன். எங்கள் அம்மாவுக்கு பேசலாம், எங்கள் அப்பாவுக்கு பேசலாம், என்னுடைய மனைவிக்கு பேசலாம். அடுத்ததாக ஒரு தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி நான் பர்சனலாக பேசுகிறேன்னு ஒருத்தர் இல்லை. நான் வந்து தினமும் இவர்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவேன் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி ஒரு நபர் கூட இல்லை. தினமும் இந்த நபரோட நான் பேசாம படுக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு நபரும் இல்லை. இன்னொன்று, ஏதோ ஊழியத்து நிமித்தமாய் ஜெப குறிப்பு நிமித்தமாய் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசலாம். ஆனால் கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி சந்தோஷப்பட்டு அப்படி இந்த போன்ல பேசுறதுக்கு ஒரு நபர் கூட என்னுடைய வாழ்க்கையில இல்லை. 1 நிமிஷம் 2 நிமிஷம் அதுக்கு மேல யாரிடத்துலயுமே பேசினதே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய நேரத்தை எப்படி எப்படியோ வீணடிக்கிறாங்க. அந்த ஒண்ணுக்கு பின்னாடி போகாதீங்க. அந்த ஒரு பாவம் உங்களை எவ்வளவு மோசமான நிலைமைக்கும் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஆண்டவர் இன்றைக்கு ஊழியக்காரனாகிய என்னை கொண்டு வந்து நிறுத்தி யாரையோ ஒருத்தரை எச்சரிக்கிறார். உன்னை மரணம் வரைக்கும் கொண்டு போயிரும், உன்னை அழிச்சிரும், உன்னை நிர்மூலமாக்கிரும். ஆனால் இன்றைக்கு நீ திரும்பி வருவாயானால் கர்த்தர் உன்னை மறுபடியும் வாழ வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா முழு பலத்தோட ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கர்த்தாவே, எனக்கு நீர் ஒன்று செய்யும், என்னுடைய தீமைகளை அவர் நன்மையாய் மாற்றுகிறவர். எனக்கு விரோதமாய் எழுந்துகிற எந்த ஆயுதத்தையும் முறிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு முன்பாக எழும்புகிற யுத்தத்தை பார்த்து நான் பயப்பட வேண்டியதே இல்லை. பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை. என்னோடு கூட இருக்கிற தேவன் அதை நன்மையாய் மாற்ற பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்களோ தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் முடிய பண்ணினார். சொல்லுங்க பார்க்கலாம் கையை உயர்த்தி. அவர்களோ தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் முடிய பண்ணினார். சொல்லுங்க, அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் முடிய பண்ணினார். யோசேப்பு சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய சகோதரர்கள் வந்து என்ன குழியில போட்டதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு தீமை நடக்கும்னு தான் போட்டாங்க. தீமைக்காக தான் என்னை போட்டாங்க, தீமைக்காக தான் என்னை வித்து போட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அவங்க செஞ்ச தீமையை கூட எனக்கு எப்படி மாத்தினாருன்னா நன்மையாய். இன்னைக்கு வந்து மற்றவங்கள மாதிரி இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பண்றது மாதிரி நீங்க பண்ணும்போது வந்து அது வந்து உங்களுக்கு தீமையா வந்து நிற்கும். நான் வந்து திருச்சபையில் வந்து ஒரு வாலிப பெண், யாருக்காகவும் அவ்வளோ சீக்கிரமா வந்து ஒரு மாப்பிள்ளை அந்த பொண்ணு விஷயத்துல பேசுறதுக்கு அவ்வளோ சீக்கிரமா சொல்றது இல்லை. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒரு பையன் வந்து அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு பிள்ளைய என்னிடத்துல கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த பிள்ளைய எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறோம், நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், ஐயோ ரொம்ப நல்ல பிள்ளைவா, ஏன்னா அந்த பிள்ளைய நான் என்னுடைய கண்ணால் பார்த்துருக்கிறேன், அத்தனை ஊழியம் செய்கிற ஜெபிக்கிற அவங்க ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும், நான் நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன். உடனே அவங்க சரி பாஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அவ்வளோதான், இனி எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லைன்னு ஆரம்பித்தாங்க. ஒரு 3 மாதமாகியும் எந்த பதிலுமே வரல. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன ஆச்சு, நீங்கள் அன்னைக்கு பேசுனீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் பேசலையேன்னு கேட்டால் அவங்க வந்து, போங்க பாஸ்டர், எல்லாருமே உங்கள்கிட்ட நடிக்கிறாங்க போல, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனா எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த டிக்டாக்னு ஒன்று வந்துச்சு பாருங்களேன். அந்த டிக்டாக் அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்து ஒரு சினிமா பாட்டுக்கு அவ வந்து ஒரு சின்ன டான்ஸ் பண்ணியிருக்கிறா. 7 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காரியத்தை செஞ்சு அவன் மாறிட்டா, அவன் ரெடி ஆயிட்டா. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை, அவன் ஊழியம் கூட செய்கிற அளவுக்கு மாறிட்டா. ஆனால் இன்னைக்கு அந்த பையன் 7 வருஷத்துக்கு முன்னாடி
பார்த்த அந்த விஷயத்தை அவங்க அம்மாட்ட எடுத்துட்டு போயிட்டு, அன்னைக்கு இந்த புள்ள இது டிக்கெட் இப்படி பண்ணிட்டு இருந்தா நீங்க என்ன இந்த புள்ளைய பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி அந்த அந்த வரன் வந்து தடைப்பட்டு போயிருச்சு. அது அது வந்து ஆண்டவருக்கு சித்தம் இல்லை அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா பாருங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு தவறு அதற்கு பிறகு வந்து நிக்குது பாருங்க. இன்னைக்கு பாப்பா தங்கச்சிங்க எல்லாம் கேட்கணும், நீ யாரோ ஒருத்தரோட பைக்ல நீ போயிருவப்பா, உங்களை வித்தியாசமா நினைச்சிருவாங்க. நம்ம இந்த உலகத்துல வந்து சாட்சி இல்லாம வாழ முடியாது. சாட்சியை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக காத்துக்கொள்ளணும். சாட்சி அவசியமான ஒன்று. ஒரு விசை சாட்சியை நீங்கள் கெடுத்து விட்டீர்களே ஆனால் அந்த சாட்சியை திரும்ப கொண்டு வருகிறது என்கிறது அவ்வளவு சுலபமானதில்லை. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதை கண்ணும் கருத்துமா தான் நம்ம பாதுகாக்கணும். நம்மை விரோதமாய் நம்மேல் பொறாமைப்பட்டு இல்லாததையும் பொல்லாததையும் யாராவது சொல்றாங்கன்னா அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுல தேவன் நமக்கு துணை நிற்பார். நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற அந்த பொய்யான தகவல்களை, பொய்யான காரியத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதை குறித்து நீங்க கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். நான் ரொம்ப கவனமா இருக்கணும், நான் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து போங்க. என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்திற்காக இந்த சின்ன தவறை நான் செஞ்சு நான் ஒரு நாளையும் என் வாழ்க்கையை இழந்துட மாட்டேன்னு ஒரு முடிவெடுங்க. இந்த மொபைல் ஃபோனில் டைமை ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப நேரத்தை எங்கே போய் உட்கார்ந்தாலும் பாருங்க, ஒரு படிக்கக்கூடிய ஒரு பையன் அவ்வளவு நல்ல, அவனுக்கு இன்னும் ஒன்றுமே ஆரம்பிக்கல, அந்த பையன் இன்னும் வேலையில் போகலை, அந்த பிள்ளை இன்னும் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கல. ஆனால் ஒரு லேடியினுடைய வீட்டில் போய் அத்தனை மணி நேரம் ஒரு லேடியினுடைய வீட்டில் போய் உட்கார்றதுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? இன்னொருத்தருடைய வீட்டில் போய் அவ்வளோ நேரம் உட்கார்றது வந்து உங்களுக்கு வெக்கமாக தெரியல? உங்களை யாரையுமே நான் கடினப்படுத்தலை, உங்கள் மேலே நேசித்து நான் சொல்கிறேன், உங்க மேல அன்பு செலுத்தி சொல்றேன். எப்படி நீங்க போய் உட்காருவீங்க அவ்வளோ நேரம்? ஒரு வீட்டில் ஒரு வாலிப பையன், 25 வயசான ஒரு வாலிப பையன் பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து காய்கறி வாங்கி கொடுக்க போறேன், சிக்கன் வாங்கி கொடுக்க போறேன், அவங்களுடைய வீடு டாய்லெட் கிளீன் பண்ண போறேன், அவங்களுக்கு ஃபேன் மாட்டி கொடுக்க போறேன்னு சொன்னா, ஏன்பா உனக்கு வேற வேலையே இல்லையாப்பா? உனக்கு ஃபியூச்சரே இல்லையாப்பா? நீ உங்களுடைய உறவு தவறான உறவா இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய உறவு என்ன தப்பான உறவா இருக்குது, நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி பழகிறோம், நாங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி பழகிறோம். ஆனால் தவறான உறவா இல்லைன்னாலும் சில நேரத்தில் ஆத்துமா பிணைப்பு அப்படின்ற ஒன்று உங்களை தவறான நிலைமைக்கு வழி நடத்துன்றதை மறந்துடாதீங்க. ஆத்துமா பிணைப்பும் சோல்ட்டையும் எப்பவுமே பிரச்சனை தான். அப்படி இருக்கக்கூடாது. அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. சில இடத்துக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. இன்னொருடைய ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய அயலான் உன்னை பார்த்து அடிக்கடி உன்னை பார்த்து சலிக்காதபடிக்கு நீ அவன் வீட்டில் என்ன பண்ணாத சொல்லுங்க, அவன் வீட்டில் போகாத. அவங்க சர்ச்சில் உள்ள பிலிவராக கூட இருக்கலாம் பிரதர், சர்ச்சுக்கு வர்றவங்களா கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு அது ரொம்ப ஜாலியாகி போச்சு. சர்ச்சு முடிஞ்சிச்சா உடனே வந்து டூர் போகலாமா, சர்ச்சு முடிஞ்சிருச்சா உடனே அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாமா, சர்ச்சு முடிஞ்சிருச்சா இந்த வாரம் என் வீட்டுக்கு நீங்கள் வர்றீங்களா, அடுத்த வாரம் உங்கள் வீட்டுக்கு வர்றோமா. நான் சொல்கிறேன், இந்த ஐக்கியத்தை நான் தவறாக சொல்லலை. ஆனால் இந்த ஐக்கியமே உங்களுக்கு என்னவா மாறிடக்கூடாதுன்னா, ஆண்டவரை ஆராதிக்க விடாதபடி தடையாக மாறிடக்கூடாதுப்பா, தடையா மாறிடக்கூடாது. நம்ம இதுல என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஞானத்தை நம்ம நிறைய பேர் பாதிக்கப்படுகிறது, ஆண்டவர் நம்மளை பாதிக்க பண்றது இல்லை, பிசாசு நம்மளை பாதிக்க பண்றது இல்லை. நிறைய பேர் எதனால பாதிக்கப்படுறாங்கன்னா, அவனவன் தன் தன் சொந்த இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் வேற யாராலையும் வந்ததில்லை, யாராலையும் வந்ததில்லை, யாராலையும் வந்ததில்லை. நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுவதற்கு யார் தான் காரணம் சொல்லுங்க? இது பிசாசனுடைய சோதனை இல்லை பிரதர், இது ஆண்டவருடைய சோதனை இல்லை பிரதர். என்ன தெரியுமா, நான் சரியில்லைங்க, நான் சரியில்லைங்க. நான் வந்து ரொம்ப நாளாக எங்கள் அம்மா அப்பா மேலே எனக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. ஏன் எங்கள் அம்மா அப்பா மேலே கோபம் இருந்துச்சுன்னா, சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா அப்பா என்னை ரொம்ப வேலை வாங்கிட்டாங்க.
அப்படின்னா அவங்க தப்பு இல்லை. எங்கள் வீட்டில் அவ்வளோ சூழ்நிலை சரியில்லை. சாணி சுமக்கிற வேலைக்கு போயிருக்கிறேன், செங்கல் சுலைக்கு வேலைக்கு போயிருக்கிறேன், டிச்சு க்ளீன் பண்ணுற வேலைக்கு போயிருக்கிறேன், கல்யாணத்தில் போய் பாத்திரம் விளக்குற வேலைக்கு போயிருக்கிறேன், பழைய இரும்பு பொருட்களை பொறுக்கிற வேலைக்கு போயிருக்கிறேன். எல்லா வேலைக்கும் நான் போய் எங்கள் வீட்டில் நான் வந்து 6th 7th படிக்கும்போதே நானாக வேலை செஞ்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு வீட்டில் காசை கொண்டு கொடுத்துருக்குறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதனால என்னமோ தெரியல, என்னால் படிக்கவே முடியல. பாருங்க, 9 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும், 8:45 மணி வரைக்கும் வேலை செய்வேன். 8:45 மணிக்கு வேலை செஞ்சு அவசரமாக குளிச்சுட்டு ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு வந்து நான் வந்து சீக்கிரமாக போனதில்லை. ஏன்னா வேலைக்கு போய் இதனாலே எனக்கு படிப்பே சுத்தமாக வராதனால எனக்கு என்ன, இந்த இங்கிலீஷ் வந்து எனக்கு படிக்க நிறைய பேர் இங்கிலீஷில் பேசும்போது எனக்கு வந்து இங்கிலீஷில் இந்த பேச தெரியாததுனால எங்கள் அம்மா அப்பா மேலே ஒரு பெரிய கோபம் இருந்துச்சு. இங்கிலீஷ் மட்டும் நான் படிச்சிருந்தா இன்னும் நான் இன்டர்நேஷ்னல் அளவுக்கு ஊழியம் செஞ்சுருப்பேனே அப்படின்னெல்லாம் நமக்கு ஒரு தோணும். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு பேப்பர் நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பேப்பரில் வந்து ஒரு +2 மாணவியினுடைய ஒரு டெஸ்ட் மணி போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அவள் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறா. அவளுடைய அந்த டெஸ்ட் மணியை வாசித்தேன். அவள் வாசிக்கும் போது என்ன எழுதியிருந்தான்னா, எங்கள் வீடு வந்து ஓலை வீடு, எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற விளக்கில் ஊற்றுறதுக்கு மண்ணெண்ணெய் இல்லை, அதனால நான் எங்கள் வீட்டினுடைய பக்கத்து தெருவில் இருந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே இருந்து படிச்சு தான் நான் இந்த மார்க் வாங்கினேன்னு அவன் எழுதியிருந்தா. இதை பார்த்த உடனே எனக்கு மூஞ்சில அடிச்சது மாதிரி என்ன என் கூட ஆண்டவரே பேச ஆரம்பிச்சிட்டார். ஏண்டா, வீட்டில் விளக்கே இல்லாம ஸ்ட்ரீட் லைட்ல உட்கார்ந்து ஒரு பொண்ணு படிச்சு இவ்வளவு மார்க்கை வாங்க முடியும்னா நீ வேலைன்னு உங்க அம்மா அப்பாவை காரணம் காமிச்சிட்டு இருக்கிற. நீ இன்னொருத்தர கை விரல் நீட்டி இவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு நினைக்கிற வரைக்கும் நீ எங்கடா உருப்பட போற அப்படின்னு பலார்னு ஒன்று அடிச்சது மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கே மன்னிப்பு கேட்டேன். இல்ல ஆண்டவரே, நான் படிக்காததுக்கு காரணம் எங்க அம்மா இல்லை, நான் படிக்காததுக்கு காரணம் எங்க அப்பா இல்லை, நான் படிக்காததுக்கு யார் தான் காரணம்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. இன்னொருத்தரை எத்தனை நாள் குற்றப்படுத்துவீங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் குற்றப்படுத்துவீங்க? எத்தனை நாள் குற்றப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இவரால தான் நான் இப்படி இருக்கிறேன், இவளால தான் நான் இப்படி இருக்கிறேன். நான் சொல்றேன், உலக வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே வந்து வெற்றி அடைஞ்சது அவர்கள் அப்படி இருந்ததுனால நான் இப்படி ஆயிட்டேன்னு யாரும் சொல்லல. யோசேப்புக்கு கூட பிறந்த அத்தனை சகோதரர்களும் திருட்டுத்தனம் பண்றவங்க தான், அத்தனை பேர் அம்மா அப்பாவை ஏமாத்துறவங்க தான். ஆனா அத்தனை சகோதரர்களும் ஏமாத்தும் போது நீ அப்படி இருந்தாலும் நான் அப்படி இருக்க மாட்டேன்னு நினைச்ச அந்த யோசேப்பை தான் கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஏலியனுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாய் நடக்கிறார்கள். சர்ச்சுக்கு வருகிற பெண்களோட தப்பா நடக்கிறாங்க, சாப்பாடை வலுக்கட்டாயமா வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனா அந்த நேரத்தில் அவங்க பாஸ்டருடைய ஐயருடைய பிள்ளைங்களே இப்படி இருக்காங்க, பாஸ்டருடைய பிள்ளைங்களே இப்படி இருக்காங்க. நான் எம்மாத்திரம்னு நினைச்சு அந்த தப்பை ஒரே நிமிஷத்தில் பண்ணிட்டு போகலாம். ஆனாலும் நீங்க வேற நான் வேற, நீங்க தப்பு பண்ணினாலும் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு நின்னதுனால தான் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாவே கர்த்தர் மாற்றிட்டார். அதனால வந்து இன்னொருத்தர காரணம் காமிக்க முடியாது பிரதர், இன்னொருத்தர காரணம் காமிக்க முடியாது பிரதர். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ யாரையுமே பார்க்காத. நீங்க இன்டர்நேஷனல் ஊழியக்காரர்களை பாருங்க நான் சொல்லியிருக்காரு, பென்ஸ் பாஸ்டர் பாருங்க நான் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் யாரை பார்க்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, என்னை கவனித்து பாருப்பா, எங்கிட்ட ஏதாவது குறை இருக்குதா, எங்கிட்ட ஏதாவது தீமை இருக்குதா, எங்கிட்ட ஏதாவது கெட்டது இருக்கா? இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்க யாரை பார்க்கவே நான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் உங்களை பார்ப்பேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கேமரா இங்கே மட்டும் வச்சிருங்க. ஆமேன். கேமராமேன்ட்ட இங்கே மட்டும் ஸ்டேஜ் மட்டும் வச்சா போதும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இனி இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க இன்னைக்கு காரணம் காண்பிக்கிற மனிதர்களை என்றைக்குமே என்ன பண்ண முடியாதுன்னா, இல்லை என் மேல பரிதாபம் வரும். நான் சொல்றேன், இன்னொருத்தருடைய பரிதாபத்தை சம்பாரிச்சு நீங்க வாழவே முடியாது, வாழவே முடியாது. எத்தனை நாள் பரிதாபப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் அவங்க பரிதாபத்தை வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க நிக்கணும், நீங்க வளரணும், நீங்க 10 பேருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.
யாரோ ஒருத்தருடைய மனசுல எங்க அப்பா போய் இப்படி ஒரு குழியில தள்ளிட்டாரே, எங்க அம்மா போய் இப்படி பண்ணிட்டாங்களே, உங்க மனசுக்குள்ள யாருடைய மனசுக்குள்ளே ஒரு பெரிய கசப்பு இருந்து கொண்டே இருக்கலாம். பாஸ்டர், உண்மையிலே இந்த ஜெபத்துக்கு நான் அப்படிதான் வந்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப எரிச்சலா வருது, எனக்கு ரொம்ப கோபமா வருது, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவனாரை கொடுத்தாரு, இப்படிப்பட்ட ஒரு மனைவியை கொடுத்துட்டாரு, இவங்க இல்லைன்னா நான் இப்படி இருந்திருப்பேன், இவங்க இப்படி ஒரு வாழ்க்கையில் இருந்தா இப்படி இருப்பேன். நீங்க எதை குறித்து குற்றம் சொல்லுகிறீர்களோ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியத்திலேயே நீ வெற்றி அடைய முடியும், அந்த பிரச்சனையிலே நீ வெற்றி அடைய முடியும், அந்த நபர் இருக்கும் போதே உங்களால வெற்றியாக வாழ முடியும். ஏனென்றால் உயர்வையும் வெற்றியையும் தருகிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த இடத்திலையும் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவர் வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம்னா, நான் யாரையும் என்னப்படுத்த மாட்டேன்னா, குற்றப்படுத்தவே மாட்டேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் என்னுடைய வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தங்க ரொம்ப ஹாரன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ என்னுடைய மனசில் என்ன தோணுதுன்னா, சரி ரொம்ப அவசரமாக இருக்காங்க போல தெரியுது, சரி அவங்கள விட்டுறலாம் அப்படின்றதுக்காக நான் அவங்கள விட்டுறேன். நான் அவங்கள கை காமிச்சு நீங்கள் முன்னாடி போங்கன்னு விடுறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 15-20 நிமிஷம் அந்த ஒரு மனுஷனுக்கு நான் வழி விட்டதுனால என்னை அங்கேயே நிற்க வச்சாங்க. அங்கே எனக்கு அது கூட பெருசாக தெரில. நான் அப்படி நிற்கிறத பார்த்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், என்னடா கிறுக்கன் இவன் இப்படி நின்றுட்டு இருக்கிறான், இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறான், போய வேண்டியது தானே. நான் யாருக்காக வழி விட்டேன்? நான் ஒரு வண்டிக்காக வழி விட்டேன். அந்த வண்டியே தொட்டு 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 என்னை நிறைய பேர் நிற்க வச்சுட்டாங்க. ஆனால் என்னை கடந்து போன ஒருத்தருக்கு கூட என் மேலே என்ன இல்லைன்னா, பரிதாபமும் வரல, தேங்க்ஸும் வரல. பிரதர் சிஸ்டர், நீங்கள் எவ்வளவு நீங்கள் மிதிப்பட்டாலும் இந்த உலகம் என்ன உலகம் தெரியுமா? நன்றி இல்லாத உலகம், பரிதாபப்படாத உலகம். நீங்க எவ்வளவு ஒன்றும் இல்லாம போனாலும், இவ கெட்டவா ஒன்றும் இல்லாம போனா, இவன் நல்லவன் இல்லை இப்படி போனா அப்படின்னு தான் இந்த உலகம் சொல்லுமே தவிர உங்களை ஒரு நாளும் தலையில தூக்கி வைக்காது. ஆனா இந்த உலகத்துல நான் நம்புறேன், அவங்க முன்னாடி சாட்சியாய் வாழ்வதற்கு உங்களால முடியும். சாட்சியாய் நிற்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பூமி நிலை மாறினாலும் கர்த்தர் என்னை விட்டு மாற மாட்டார். இந்த ஜனத்திற்கு எதிராக என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை எனக்கு முன்னாடி கர்த்தரை வச்சு நான் ஓடும்போது எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். கைகளை அப்படியே மேலே உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சத்தமா சொல்லுங்கள், நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. முழு பலத்தோடு நீங்க சாதாரணமானவர் அல்ல அப்பா. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. கையை உயர்த்தி ஆமேன். ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க எல்லாருமே. நமக்கு எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் என் தேவன் நின்றால் அது சாதாரணமானது தான். உங்களுக்கு சில பிரச்சனைகள் ரொம்ப பெருசா தெரிகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க லெகுவாகவே இல்லை. நீங்க லெகுவாகவே இல்லை. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையில விரியன் பாம்பு கடிக்கும் போது பயப்படல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்கு முன்னாடி பயப்படல. தானியேல் சிங்க கபிக்கு பயப்படல. சொல்லுங்களேன், பயப்படல. அப்ப நமக்கு ஏன் பயம் வருது? பரிசுத்தவான்களுக்கு யாருக்குமே பிரச்சனையே வரலையா?
போராட்டமே வரலையா? அப்புறம் இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலையும் அவங்க ஒரு நாள் கூட ஆண்டவரை தூசிக்கல. அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் எங்க சிறைச்சாலையில சந்தோஷமா இருந்திருக்காருல்ல. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களாலையும் என்னாலையும் இருக்க முடியும். உங்களாலையும் என்னாலையும் இருக்க முடியும். அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் யார் அப்படின்னா, கர்த்தர் ஒருவரே தருகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே இந்த பாட்டை பாடும்போதே உங்க குடும்பத்தில் ஒரு மகிமை கடந்து வரட்டும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மகிமை கடந்து வரட்டும். நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம், இது பெரிய பிரச்சனை, இது பெரிய பிரச்சனை, இது தீராது, இது நீ மரணம் வரைக்கும் உனக்கு தீராது, இது முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், அவர் சாதாரணமானவர் அல்ல. அவருக்கு முன்பாக அந்த பிரச்சனை ரொம்ப சாதாரணமானது. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் அசாதாரணமானவர். அப்படியே கையை மேல உயர்த்தி சொல்லுங்க சத்தமா, எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஃப்ளூட் வாசிங்க. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம், எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. இப்ப அப்பா பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்லுங்களேன், நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. திரும்ப திரும்ப என் பிரச்சனை சாதாரணமானது ஆண்டவரே, என் தேவை சாதாரணமானது தான் ஆண்டவரே, இன்னைக்கு நான் கடந்து வந்திருக்கிற இந்த சூழ்நிலை சாதாரணமானது தான். ஆனால் நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் நீர் அசாதாரணமானவர், நீர் பெரியவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காக மீட்டெடுக்கிறவர், என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டீர். கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு நீங்க சாதாரணமானவர் சொல்லுங்க, பாடுங்க பாடுங்க. ஓ ஹல்லேலூயா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஆமென். கவனிங்க, நீங்க ஆண்டவரை சாதாரணமாய் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஆராதனைகள் வெறும் மேல் போக்கா இருக்கக்கூடாது. நல்லா நினைச்சுக்கங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னுடைய வாயினால நீ துதிக்கிற, உன்னுடைய இருதயமோ எனக்கு என்னவா இருக்குது? சத்தமா சொல்லுங்க, தூரமா இருக்குது. இல்ல இல்ல, நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். நீங்க சர்ச்சை ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப அழகா இருக்கு இந்த சர்ச்சு அப்படின்னா. 59 இயர்ஸ் ஆனிவர்சரி இல்லை, அதனால ரொம்ப கிராண்டா நம்ம இதை பண்ணியிருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா ஒன்று நீங்க நினைச்சு கொள்ளுங்க, இந்த திருச்சபையில டெக்கரேஷனை விட முக்கியமானது ஒன்று இருக்குது. சில காரியம் இல்லாமலே நம்மளால ஆராதிக்க முடியும், ஆனா சில காரியம் இல்லாம நம்மளால ஆராதிக்க முடியாது. நம்மமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய, இப்போ ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்யாணத்துக்கு நமக்கு சாப்பாடை விட, டெக்கரேஷனை விட, எல்லாவற்றை விட முக்கியம் யாருன்னா கர்த்தர் முக்கியம். ஆமென். நம்ம நிறைய பேர் கர்த்தருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட், யார் எல்லா பொருளுக்கும் கொடுக்கறது யாருக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னா கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை. கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இந்த செய்தியில நீங்க டிசைட் பண்ணுங்க, எது முக்கியமோ அதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கேட்கல கேட்கல, எது முக்கியமோ அதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வேற எதுவும் வேணாம். எனக்கு தேவையா, எனக்கு தேவைக்கு 10 கார் கூட வச்சுக்கலாம் பிரதர், தப்பு இல்லை பிரதர். எனக்கு தேவைக்கு 10 பைக் கூட நான் வாங்கிக்கலாம் பிரதர், தப்பு இல்லை பிரதர். ஆனா எனக்கு தேவையில்லாத ஒண்ணு என் வீட்டில் நிற்க வேண்டிய அவசியம், இன்னொருத்தனுக்காக என் வீட்டில் நிற்க வேண்டிய அவசியம், பக்கத்து வீட்டை பார்த்து, அடுத்த வீட்டை பார்த்து, அவன் வாங்கிட்டாங்க, இவங்க வாங்கிட்டாங்க, இவங்க வச்சிருக்காங்க, அவங்க வச்சிருக்காங்க, நமக்கு எதுக்கு அது? எதுக்கு அது? ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், இன்னொருத்தருக்காக நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை நீங்க வாழவே முடியாது. யாரை திருப்திப்படுத்த நினைக்கிறீங்க? யாரை திருப்திப்படுத்த முடியும்? யார் மாதிரி வாழ முடியும்? யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. எத்தனை நாள், எத்தனை மாசம்? முடியவே முடியாது.
ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன தேவையோ, நான் நல்லா இருக்கிறது. நம்ம பாருங்களேன், நம்ம எவ்வளவு ஒரு ஞானம் இல்லாதவங்களா இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணினாலும் யாருக்காக தான் பண்றோம் சொல்லுங்களேன். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த ட்ரெஸ் இப்போ நீங்க போட்டு வந்திருக்கிறீங்களே, எனக்கு அழகா இருக்குது, எனக்கு தேவையா இருக்குது அப்படின்னு போட்டு வந்தவங்க எத்தனை பேர்? நீங்க ஒரு சர்ச்சுக்கு வந்தனால அப்படி வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னு வைங்களேன், கல்யாணத்துக்கு போகிற நீங்க சாரி யாருக்காக கட்டுவீங்க? சட்டை பேண்ட் யாருக்காக போடுவீங்க? கண்ணாடிக்கு போய் நிக்கிறது யாருக்காக? சொல்லுங்க, யாருக்காக? நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில 80 வயசோ 85 வயசோ இந்த வருஷத்தை நான் சொல்றேன், இன்னொருத்தனுக்காக நான் ஏன் வாழணும்? அவன் திருப்திப்படுத்த போறதும் இல்லை. ஆமென். கண்ணுக்கு முன்னாடி வச்சு உங்க சாரி ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாலும் அடுத்த நிமிஷத்துல இந்த சாரியை வாங்குறதுக்கு அந்த மனுஷன்ட்ட இவன் என்ன சண்டை போட்டாலோ, புரியுதுல? அப்படித்தானே சொல்ல போறாங்க. பெரிய வந்துட்டான் வெள்ளையும் சொல்லையும் போட்டுட்டு, பெருசா வந்துட்டான் இன் பண்ணிட்டு, ஆனா வாங்கின கடனை கொடுக்காம இன்னும் சுத்திடுறான். அப்படித்தானே பேச போறாங்க. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னொருத்தருக்காக நான் வாழ வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு எனக்கு ஞானத்தை கர்த்தர் தருவீராக. அவங்க முன்னாடி நீங்க மதிப்பாருங்க, மதிப்பா இருக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. ஆனா அவங்களுக்காக நான் மதிப்பா இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாட்டை எல்லாரும் அப்படியே விடுதலையோட பாட போறோம், மனசார பாட போறோம். இனி இந்த திருச்சபைக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது இன்னொருத்தருக்காக கைத்தட்டக்கூடாது, இன்னொருத்தருக்காக பாடவும் கூடாது. யாருக்காக பாடணும்னா என்ன ஒருத்தர் பார்க்கிறார், என்னுடைய வாழ்க்கையில இனி எது செய்தாலுமே எது தேவையோ அதை மட்டுமே நான் செய்வதற்கு எனக்கு கற்றுத்தருகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர். முழு பலத்தோடு எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல அப்பா, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்லுங்களேன், நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர். இயேசுவே, இயேசுவே. பிரதர்ஸ் எல்லாம் நல்ல வாய்களை திறந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க. நன்றியப்பா, 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 நன்றி. நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இங்க தகப்பன்மார் நிறைய பேர் இருக்கிறீர்கள், பிரதர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பெத்த பிள்ளை ரொம்ப பெரிய நல்ல நிலைமையில இருக்குது, அந்த பிள்ளைக்கு 1000 பேர் ஒர்க் பண்றாங்க. உங்க பிள்ளை பெரிய போஸ்டிங்ல பெரிய பணக்காரரா இருக்கான்னு வச்சுங்களேன், மாசமானா எத்தனை லட்சம் கேட்டாலும் உங்க பிள்ளை கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்களேன், உங்க பிள்ளை அங்க சீஃப் கெஸ்ட், என் பிள்ளை தான் அங்க வர்றான்னு நீங்க சொல்றீங்க. உங்க பிள்ளை மைக்கில் பேசும்போது ஆயிரக்கணக்கான பேர் கை தட்டுறாங்க, நீங்க கீழே நிக்கிறீங்க. உங்க பிள்ளை கார் தருவான், உங்க பிள்ளை லட்சக்கணக்கான பணம் தருவாங்க. உங்களுக்கு உங்க பிள்ளையினுடைய பணம் வேணுமா, கார் வேணுமா, இல்ல மேடையிலிருந்து இறங்கி வரும்போது உங்க முகத்தை பார்த்துட்டு அப்பான்னு கூப்பிடுற வார்த்தை உங்களுக்கு வேணுமா? சொல்லுங்களேன், உங்களுக்கு எது பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? அவன் கோடிக்கணக்கான பணம் கொடுத்தாலும், அவன் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி அவன் ஹீரோவா இருந்தாலும், உங்க பிள்ளை உங்களுக்கு பணம் கொடுக்கறது உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. வாய் நிறைய என்னன்னு கூப்பிடணும்னா எங்க அப்பாங்க, அவங்க எங்க அப்பாங்க. பிரதர், இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபையில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சர்ச்சுக்கு ஒரு டிவி வாங்கி வந்தா சரியாயிரும், ஒரு ஃபேன் வாங்கி வச்சா போதும், ஒரு பலிபீடத்தை கட்டி கொடுத்துட்டா போதும், இந்த மாதிரி ஆண்டவருக்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா,
இத்தனை பண்ணிட்டு கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அப்பான்னு ஒரு வார்த்தை நீங்க கூப்பிடலைன்னா, நன்றி ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை உங்க வாயை திறந்து நீங்க சொல்லலைன்னா, அதான் உடுத்துறது உங்களுக்காக உடுத்துறோம், சாப்பிட்றது உங்களுக்காக சாப்பிட்றோம், எல்லாமே எனக்காக பண்ணிட்டு கர்த்தரை தேடுறதுக்கு மட்டும் இன்னொருத்தர் எனக்காக தேடட்டும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. உங்க குரல் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியுமா? நீங்க சத்தம் போட்டு அழுது இருக்கிறீங்களா? சத்தம் போட்டு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி இருக்கிறீங்களா? அவருடைய பிரசன்னம் உங்களை தொட்டு இருக்குதா? அவருடைய கையை உங்க மேல வச்சிருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணி இருக்கிறீங்களா? அவர் அரவணைக்கிறத நீங்க ஃபீல் பண்ணி இருக்கிறீங்களா? அவர் தட்டி கொடுக்கிறத நீங்க உணர்ந்து இருக்கிறீங்களா? அவர் போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வல்லமையா ஒரு தைரியப்படுத்துறத நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சொல்லுங்க, நீ உணரணும்ப்பா. வாலிப தம்பி நீ உணரணும், வாலிப தங்கச்சி நீ உணரணும், பிரதர் நீங்க உணரணும், ஐயா நீங்க உணரணும். நீங்க போய் நின்று கேட்கணும், நீங்க போய் நின்று கத்தணும், நீங்க போய் நின்று ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லணும். ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, சாப்பாடை விட இப்போ தட்டி கொடுக்கப்பட வேண்டியவர்கள் யார் அப்படின்னா மார்த்தாள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் கண்டிப்பா நம்புறேன், இந்த வருஷத்துல 2025 வருஷம் இந்த 2வது மாசத்துல உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். இந்த வருஷம் நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா தான் இருக்க போகுது. இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்கிற ஆண்டாய் மாறப்போகிறது. நீங்கள் சஞ்சலத்தை பார்த்த நாட்களுக்கு கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா நான் மகிழ்ச்சி ஆக்குவேன். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு இந்த வருஷம் கர்த்தர் இதுவரையிலும் பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் ரிவார்டு கொடுக்கிற ஒரு வருஷமா மாறப்போகிறது. அங்கீகாரம் கொடுக்கிற ஒரு வருஷமா மாறப்போகுது. அற்புதம் செய்கிற ஒரு வருஷமா மாறப்போகிறது. இந்த வருடம் நீங்கள் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற வருடம். இந்த வருடம் ஆண்டவர் உங்களுடைய தலையின் மேல இருக்கிற எல்லா பாரத்தையும் ஆண்டவர் இறக்கி வைக்க போறாரு. இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை லெகுவாக்க போகிறார். இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த வருடம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை ஆயுதங்களையும் கர்த்தர் முறித்து கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்த போகிறார். ஆனா ஆண்டவர் ஒன்று மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஆண்டவரே உம்மிடத்தில் என்னுடைய கைகளை நான் உயர்த்துகிறேன். நம்பிக்கொண்டே சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேல உயர்த்தி. நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்லுங்களேன், முழு பலத்தோட நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஓ ஹல்லேலூயா, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. மனசார நீங்க சாதாரணமானவர் அல்ல. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமே, நீங்க சாதாரணமானவர். ஏசப்பா 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 ஏசப்பா, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர். எஸ், இந்த வசனத்தை பாட பாட எங்கள் தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்றவங்க மன்னிப்பு கேளுங்க. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்றவங்க மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. என்ன தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரேன்றவங்க தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பாடுறவங்க பாடுங்க, ஏசப்பாட்ட பேசுறவங்க பேசுங்க, ஆனா ஆண்டவரை விட்டுறாதீங்க. எஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ நடந்து வருகிறபடியே நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா.
இன்னொரு விஷயம் கூட சொல்லலாமா? எங்கள் தகப்பனே, ஹalleluya. நீங்க சாதாரண கை வலிச்சா கூட பரவாயில்ல, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் இறங்கும் இறங்கும். மாணவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. நான் நம்புறாண்டவரே, நான் நம்புறாண்டவரே, நான் நம்புறாண்டவரே. என் பிள்ளையினுடைய தலையை நிமிர பண்றதுக்கு உங்களால முடியும். என்ன அலங்கரிக்கிறதுக்கு உங்களால முடியும். என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு உங்களால முடியும். இந்த சூழ்நிலையை மேற்கொள்றதுக்கு பலன் தருகிறதற்கு உங்களால முடியும் ஆண்டவரே. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நிறைய பேருடைய கண்ணு என்னை எப்படி எப்படியோ பார்த்துட்டு இருக்குப்பா. இவன் விழ மாட்டானான்னு பாக்குறவங்க எத்தனை பேர், இவன் விழுந்துருவான்னு எதிர்பார்க்கிறவங்க எத்தனை பேருப்பா. இவங்க பிள்ளைங்க ஒன்றும் இல்லாம போக மாட்டாங்களான்னு அப்படியே விழி வச்சு பார்க்கிறவங்க எத்தனை பேருப்பா. நிச்சயமா இவன் நிக்க மாட்டான்னு சொல்றவங்க எத்தனை பேருப்பா. ஆனாலும் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிக்கிற கண்மலை ஆகிய கர்த்தர், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலை ஆகிய கர்த்தர், இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேல் அந்த ஆசீர்வாதத்தை பொழிந்தருள்வதற்கு உங்க பிரசன்னத்தோட கடந்து வாங்க ஆண்டவரே, கடந்து வாங்க ஆண்டவரே, கடந்து வாங்க ஆண்டவரே. கையை வைத்து இயேசுவேன்னு நன்றி நன்றி நன்றி. நீங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர். எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்லுங்களேன், நீங்க சாதாரணமானவர். அப்பா 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 அப்பா, நீங்க சாதாரணமானவர். நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிக்கட்டுகளை ஒரு நாள் சுமந்து வரும்போது கம்பீரத்தோட திரும்பி வருகிறான். கரங்களை தட்டி முழு பலத்தோட, கரங்களை தட்டி முழு பலத்தோட ஹalleluya. நம்பர் 1, முதலாவது ஆண்டவர் இந்த வருஷம் சீயோனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போறார். உங்க சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்ப போகிறார். அவர் நிச்சயமா இந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். இரண்டாவதாக, கர்த்தர் உங்களை சொப்பனம் பார்க்கிறது போல அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இது எப்படி நடந்துச்சுன்னு ஆச்சரியப்படுறது மாதிரி ஒரு அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது இந்த திருச்சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. 2025 வருஷம் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போகிறார். 2025 வருஷம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார்.
அது சொப்பனம் பார்க்கிறது போல இருக்கும். இது கனவா நினைவா அப்படின்னு சொல்ற அளவிற்கு கர்த்தர் செய்ய போறார். மூன்றாவதாக ஆண்டவர் இந்த வருஷம் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்பட போறாங்க. உங்களை வெறுத்தவங்க பார்க்க போறாங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்ல போறாங்க, இது கர்த்தரால் உனக்கு நேரிட்டது. ஆண்டவர் உனக்கு பெரிய காரியத்தை செய்தாரு. ஆண்டவர் உனக்கு இவ்வளவு ஒன்ன சோதிக்கிறாரு, ஆண்டவர் இவ்வளவு ஒன்ன கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு நிறைய பேர் ஒருவேளை இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கலாம். பாஸ்டர் எங்க போனாலும் அப்படிதான் சொல்றாங்க. ஆண்டவர் ஏன் உன்னை இப்படி நடத்துறாருன்னு தெரியலையே, ஆண்டவர் எதுக்கு உனக்கு இப்படி அனுமதிக்கிறாருன்னு தெரியலையே, நீ எவ்வளவு கஷ்டம்தான் படுவ அப்படின்னு சொன்ன அத்தனை வாய்களும் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள ஒன்ன சொல்ல போகுது. ஆண்டவர் உனக்கு பெரிய காரியத்தை செஞ்சாருப்பா, ஆண்டவர் உன் பிள்ளைக்கு பெரிய காரியத்தை செஞ்சாருப்பா. உன் குடும்பத்திற்கு இது கை தட்டி கொண்டு ஆமேன் சொல்லும் போது ஆமென்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கண்டிப்பா நீங்க கேட்பீங்க. உங்க பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சேன்னு இன்னைக்கு சொல்றாங்கல்ல, உங்க மகனுக்கு இப்படி நடந்துச்சேன்னு சொல்றாங்கல்ல, உனக்கு இப்படி நடந்துச்சுன்னே சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாரும் சொல்ல போறாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். அடுத்ததாக ஆண்டவர் இந்த வருஷம் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல அவர் இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். ஆமென். அப்படியே கரை புரண்டு ஓடி வருகிற பிரச்சனை, அப்படியே அடிச்சு நகர்த்தி நம்மளை கொன்றுன்ற பிரச்சனை, ஆண்டவர் சொல்றார், நான் ஒரு பாலத்தை போடுவேன், நான் ஒரு தடையை வைப்பேன். எவ்வளவு தூரம் வேகமாய் அடிச்சிட்டு வந்தோ அது உங்களை தொடாம திரும்பி போகிறது. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிற அந்த ஆபத்து, உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை, கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாத, நீ பயப்படாத. பாஸ்டர் என் பக்கத்துல வந்துருச்சு, என் தொட்டது மாதிரி வந்துருச்சு, இனியும் கொஞ்ச நாள் தாண்டினா அது என்ன அப்படியே அழிச்சிரும் போல தெரியுது. ஆனா நான் பார்க்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் குறுக்க வந்து நிற்கிறாரு. அவர் அந்த பிரச்சனைக்கு விரோதமாய் வந்து நிற்கிறாரு. தெற்கத்தி வெள்ளங்களை அவர் திசை திருப்புவது போல, காற்றாட்டு வெள்ளத்தை திசை திருப்புவது போல இந்த பிரச்சனைகள் உங்களை தொடாதபடி, உங்கள் பிள்ளைகளை தொடாதபடி திருப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அடுத்ததாக இந்த வருஷம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இந்த வருஷத்துல இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேர் கண்ணீரோட நீங்க போனீங்க, கண்ணீரோட ஆரம்பிச்சீங்க, கண்ணீரோட நீங்க விதைச்சிட்டே இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்ணீரோட விதைக்கிறது ரொம்ப நாள் நீடிக்காது. நீ கண்ணீரோட விதை, நீ கண்ணீரோட விதைச்சிட்டே இரு. நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் வேணும்னா நம்ம எப்படி விதைக்கணும்னா கண்ணீரோட விதைக்கணும். நீங்க எந்த தெருவில் அவமானப்படுகிறீங்களோ அந்த தெருவில் அந்த அந்த அவமானத்தை நீங்க தேவ சமூகத்தில் விதைக்கணும். நீங்க எந்த இடத்துல மன சஞ்சலத்தில் இருக்கிறீங்களோ அதை அப்படியே கர்த்தரிடத்துல கொடுக்கணும். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற எதுவானாலும் ஆண்டவருடைய கரத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப அழகா மல்டிப்ளை ஆகும். வேதம் சொல்லுது, இங்கே ஒரு இளைஞன் இருக்கிறான், அவனுடைய கையிலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தது. பாருங்க, அந்த பிள்ளையினுடைய கையில 5 அப்பமும் மீனும் இருக்கிற வரைக்கும் அது 5 அப்பமும் 2 மீனும் தான், அது அவனுக்கு மட்டும்தான் பத்தும், வேற யாருக்குமே பத்தாது. ஆனா எப்போ அந்த 5 அப்பமும் 2 மீனும் ஏசப்பா அவனுடைய கைக்கு போயிச்சோ, புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டாங்க, அங்க இருக்கிற அத்தனை பேரும் போஷிக்கப்பட்டார்கள். 15000 பேர் சாப்பிட்டு 12 கூட நிறைய மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். பிரதர், உங்க கண்ணீர் பெட்ரூம்ல இருக்கிற வரைக்கும் அது அங்க மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய அழுகை நீங்க அந்த உட்கார்ற இடத்துல இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா உங்க அழுகை எங்க போகணும் அப்படின்னா தேவ சமூகத்துல நீங்க அழணும். உங்க ஆதங்கம் எங்க போகணும்னா தேவ சமூகத்துல போகணும். உங்க டேலண்ட் எங்க போகணும் அப்படின்னா தேவ சமூகத்துல போகணும். எல்லாத்தையுமே ஆண்டவருடைய கரத்துல, எல்லாத்தையுமே ஆண்டவருடைய கரத்துல. எப்பா, இந்த வேலை உங்களுடையதப்பா, இந்த பிள்ளை உங்களுடையதப்பா, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல மட்டும் வைங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்க இன்னைக்கு அழுது கொண்டே போவீங்க. ஆனா அதே தெருவில், அதே ஜனங்களுக்கு முன்னாடி, அதே சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி அழுதுட்டு போன நீங்க கம்பீரமாய் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வேன் என்று நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட,
முழு பலத்தோட இந்த சங்கீதம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்க போகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி. இப்ப சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி, நீங்க சாதாரணமானவர் இயேசுவே, நீங்க சாதாரணமானவர், நீங்க சாதாரணமானவர், நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்லுங்க முழு பலத்தோட, நீங்க சாதாரணமானவர் இயேசுவே, இயேசுவே. Thank you Jesus. நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத வாழ்க்கையும் அவருடைய கரத்துல கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமாய் அமைகிறது. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு நல்ல சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். நான் யாரையுமே குற்றப்படுத்த முடியாது அப்படின்றத நீங்க ரொம்ப தெளிவா தெரியணும். என் வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கையிலே தந்திருக்கிறார். நான் தான் அதிகாரி, நான் தான் அதிகாரி. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்றை ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் டீல் பண்ணுகிற ஞானத்தை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருகிறவர். எதுவும் என்னை சேதப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் விடவே மாட்டார். உங்க மனசை கர்த்தர் புதிதாக்குவார், உங்க இருதயத்தை கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணுவார். நான் நம்புறேன், எவ்வளோ பெரிய கோலியாத்தையும் நீங்க வெற்றியாய் சந்திப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையின் மேல கிருபை தருவார். மூன்றாவது ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 3, மூணாவது, உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அவ்வளவு சீக்கிரமா எது பின்னாடியும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு நாலேஜ் நமக்கு வேணும். கவனிங்க, நீங்க சிலதற்கு பின்பாக நீங்க துரத்திட்டே போறது அது உங்களுக்கு வெற்றி தராது. சிலர் பழி வாங்கணும்னு துரத்திட்டே போவாங்க. சிலர் இவன் இப்படி பண்ணிட்டான், இவனை விடக்கூடாது அப்படின்னு துரத்திட்டே போவாங்க. இப்போ ஒன்று நினைச்சுக்குங்க, நீங்க பின்னாடியே போறதுனால நஷ்டப்படுகிறது நீங்களே தவிர அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. எப்பவும் சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் பின்தொடரக்கூடாது. அதற்கு மாறாக என்ன பண்ணணும்னா, நீங்க விட்டுட்டு போகணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? வேதம் சொல்லுது, ஈசாக்கு ஒரு இடத்துல துறவை தோண்டினான். அந்த துறவை குறித்து அவர்கள் என்ன பண்ணாங்களாமா? வாக்குவாதம் பண்ணினார்கள். வாக்குவாதம் பண்ணின உடனே அவன் என்ன பண்ணான்னு நினைச்சுக்கின சொல்லுங்களேன். அவனுடைய அப்பாவுடையதான், அவன் தான் அதை தோண்டினான். ஆனா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அவன் விட்டுட்டான். சரிப்பா, நீ வச்சுக்கோப்பா, நீ வச்சுக்கோ. அதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறான். அங்கேயும் அவன் துறவு தோண்டினான். அங்கேயும் அவனோட என்ன பண்ணாங்களாமா? ஏற்கனவே ஒரு இடத்துல என்ன வாழ விடல, இந்த இடத்துல நான் விட மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கூட்டு வருவான் சொன்னான். வேதம் சொல்லுது, அந்த இடத்துலயும் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, சரிப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு விட்டு கொடுத்தான். ஆனா மூன்றாவது கர்த்தர் அவனுக்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் கொடுத்தார். அங்கே அவனோடு அவர்கள் வாக்குவாதம் பண்ண வரல. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்க நினைச்சுக்குங்க, சில காரியத்தை நீங்க விடாம பிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க பெரிய மகிமையை நீங்க அடையவே முடியாது. உங்களுக்கு ரொம்ப ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும்னா, சில காரியத்தை அதுக்கு பின்னாடியே ஓடுறதை விட்டுப்புட்டு இன்னொரு காரியத்துல காலடி எடுத்து வச்சீங்கன்னா இதுல நம்ம அடையிறதை விட 1000 மடங்கு கர்த்தர் திரும்பி தர வல்லவரா இருக்கிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக 2 வயதான தகப்பன் தாயாரை பார்த்தேன். ஒரு 60 வயசு இருக்கும், நடக்க முடியல, ரொம்ப மூச்சு இழைச்சிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்கள உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசினேன். பேசும்போது என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் அவங்களுடைய தெருவில் ஒரு வயதான ஒரு அம்மா, ஒரு 70 வயதுள்ள அம்மா, ஒரே பையன். அந்த பையன் பயங்கரமான குடிகாரன். அந்த பையன் இந்த அம்மாவை அடிச்சடிச்சு துரத்திடுவான். இவங்க தெருவில் போய் படுப்பாங்க. தெருவில் படுத்து கிடக்கிறத பார்த்த உடனே இவங்க 2 பேருக்கும் அவன் மேலே இறக்கம் அம்மா நீ எதுக்குமா தெருவில் படுத்து கிடக்கிற, என் வீட்டில் நைட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி முன்னாடி வராண்டால அந்த அம்மாவுக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த அம்மா டெய்லி இவங்க வீட்டிலேயே இருக்கும். இவங்க வெளியே போகும்போது கதவெல்லாம் பூட்டாம நீ பார்த்துக்கம்மான்னு சொல்லிட்டு போகிறது வழக்கம்.
ஒரு நாள் வந்து தன்னுடைய துன்மார்க்கமான தன்னுடைய மகனுக்காக இந்த அம்மாட்ட கடன் கேட்குது. இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கடன் தருவியா, என் பையன் ஒரு பிரச்சனையில் இருக்கிறான். உடனே இவங்க சொன்னாங்க, பணம் எல்லாம் எதுவுமே இல்லை, பணம் இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள்கிட்ட நகை இருக்குல்ல, அந்த நகையை வச்சு தர வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அம்மா உங்கள் பையனே குடிகாரன், அவனை நம்பி நீங்கள் எப்படி நகையை வாங்கி கொடுப்பீங்க, அவன் திரும்பி கொடுக்க மாட்டான், நான் எப்படிமா கொடுப்பேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு விட்டு வெளியே போனா, இந்த அம்மா யாருக்குமே தெரியாம போய் பீரோவை திறந்து அந்த நகையை கொண்டு போய் தன்னுடைய பையன் கையில கொடுத்து அவன் வித்துட்டான். இவங்க தான் திருடிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. இந்த அம்மா அந்த நகையை திருப்பி கொடுக்காம அவங்கள தள்ளி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள், இந்த 7 ஆண்டு தனக்கு போன நகையை நினைச்சு இந்த நகையை எப்படியாவது வாங்கணும்னு பிரயாசப்பட்டு மன உளைச்சலாகி அவங்க 2 பேருமே நோயாளியா மாறிட்டாங்க. அவர் கவர்மெண்ட் ஜாப்பை வந்து பண்ண முடியாம அவர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரு. இப்படியே அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இழந்தது 5 பவுன் நகை. ஆனா இன்னைக்கு அதன் மூலமாய் அவர்களுக்கு வியாதிக்கு அவங்க சாப்பிட்ற மாத்திரை மட்டும் ஒரு மாசம் 7,000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்றாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க அதை இழந்துருங்கன்னு நான் சொல்லலை. கண்டிப்பா ஆண்டவர் திரும்ப கொடுப்பார், கண்டிப்பா திரும்ப கொடுப்பார். ஆண்டவர் இறங்க முடியாததை வேற யாரும் இறங்க முடியாது. கர்த்தர் ஃபைட் பண்ண முடியாததை நம்மளால ஃபைட் பண்ண முடியாது. நான் ஒன்று நினைச்சுக்குங்க, அரசியல்வாதிகளோ இல்லை என்றால் காவல்துறையில் இருக்கிறவர்களோ வக்கீல் கோர்ட்டோ கண்டிப்பாக நமக்கு நீதி செய்ய முடியாது. நமக்கு நீதி செய்கிறவர் அவர் ஒருவர், நமக்காக வழக்காடுகிறவர் அவர் ஒருவர், நமக்கு மீட்டு தருகிறவர் ஒருவர் அவர். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று பின்னாடியே போயிட்டு இருக்கீங்களா, நீங்க விட்டுருங்க, அதை விட்டுருங்க. சிலர் பாருங்க, சிலருடைய நேசத்துக்காக ஓடிட்டே இருப்பாங்க. அப்படியே என்னை நேசிக்கல, என்னை ஏன் நேசிக்கல, என்னிடத்துல என்ன குறை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க தேடி தேடி போக போக அந்த நேசம் தூரமாக தான் இருக்குது. நீங்க எதுக்கு அந்த மாதிரி ரொம்ப இறங்கி போறீங்க? சரி பரவாயில்ல, அந்த மனுஷனுடைய நேசம் நமக்கு கிடைக்கல, அந்த மனுஷனுடைய நேசம் நமக்கு கிடைக்கல, நமக்கு கர்த்தருடைய நேசம் இருக்குது. நீங்க ஒண்ணுக்கு பின்னாடியே போய் உங்க வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அழிச்சிடக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒரு வழி நமக்கு அடைந்தால் நமக்காக 7 வழியை திறக்கிறவர் கர்த்தர் வல்லவர். இந்த இடத்துல நஷ்டமாயிட்டீங்களா, இந்த இடத்துல நம்ம கைவிட்டு போயிருச்சா, நான் சொல்றேன், ஆண்டவர் அதுல ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனா ஒரு நாள் அது திரும்பி வரும், ஒரு நாள் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். நீங்க அடுத்த இடத்துல காலடி எடுத்து வச்சு ஜெயிச்சிட்டீங்கன்னா, ஈசாக்க பகைச்சவங்க, வெறுத்தவங்க, ஒதுக்குனவங்க திருப்பி வந்து கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு சொன்னது போல உங்களை பார்த்து சொல்ற ஒரு நாள் வரும். அதனால அதை பின்பற்றுவதை விடுங்கள். சவுல் வந்து வேதத்துல சவுல் ராஜா செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? பெரிய தவறு என்ன நினைக்கிறீங்க? நல்லா கவனிச்சுங்க. ஒரு 2 பேருக்குமே 40 இயர்ஸ் தான். தாவீதுக்கும் அரசாட்சி பண்றதுக்கு 40 வருஷம் தான் ஆண்டவர் கொடுத்தாரு. சவுலுக்கும் 40 வருஷம். உங்க எல்லாருக்கும், எனக்கும், உங்களுக்கும் இந்த உலகத்துல ஆண்டவர் கொடுக்கிற பீரியட் டைம் ஒரு குறிப்பிட்ட டைம் தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் நம்ம இந்த உலகத்துல வந்து 200 வருஷம் 300 வருஷம் எல்லாம் வாழ முடியாது. ஆனா தனக்கு கொடுத்த 40 வருஷத்துல தாவீதை துரத்தி இவனை வந்து டீக்ரேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் அவனுக்கு முன்னாடி வச்சு, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16. இது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னை தூக்காம விட மாட்டேன்டா, உன் முன்னாடி நான் யாரு பெரிய ஆளுன்னு காமிக்காம விட மாட்டேன்டா, நீ என்ன பெரிய ஆளு. அவனை துரத்துறதுக்காகவே தன்னுடைய 40 வருஷத்தையும் வீணடிச்சது யாரு சொல்லுங்க? அந்த 40 வருஷத்துல தாவீதைய கான்சென்ட்ரேட்டே பண்ணாம, சரிப்பா உன்னை ஒரு டைம் போழ்த்தி பேசிட்டாங்க, சரி பரவாயில்ல, நம்மளை குறைச்சிட்டாங்க, அடுத்ததை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவருடைய ஊழியத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்தேன்னா, அந்த 40 வருஷத்துல அவனுக்கு பின்னாடி தாவீது வந்திருக்க மாட்டாரு, அவருடைய மகனாகிய யோனத்தான் தான் வந்திருப்பான். சிஸ்டர் விட்டுறாதீங்க, பிரதர் விட்டுறாதீங்க. ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. நீ பிடிச்சிட்டு இருக்கிற, நீங்க பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, இதுதான். சில இடங்கள் அப்படிதான் இருக்கும், சில இடங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனா நான் ஒண்ணு செய்வேன், பரவாயில்ல. சில ஏமாற்றங்களை உங்களால பொறுத்துக்க முடியாம இருக்கலாம்.
அதையே நினைச்சு 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 நீங்க பாஸ்டர் எத்தனை வருஷத்தினுடைய உழைப்பு தெரியுமா, எவ்வளவு கண்ணீர் தெரியுமா, எவ்வளவு இது தெரியுமா, இதை நான் எப்படி பாஸ்டர் விட முடியும், எப்படி விட முடியும்? நான் சொல்றேன், இப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம நெஞ்ச பொளந்து நான் உன்னை நேசிக்கிறேன்னா சொல்ல முடியும்? என்ன பண்ண முடியும்னு சொல்றீங்க? நம்ம அதுக்கு பின்னாடி போக போக நம்முடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை பார்க்கவே முடியாது. நீங்க இழந்துடாதீங்க. சரி பரவாயில்ல, அதையும் கர்த்தர் தான் கொடுத்தார், அதையும் கர்த்தர் தான் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம இந்த உலகத்துல வரும்போது நிர்வாணியாய் அவர் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தோம். ஆண்டவர் தான் அதையும் கொடுத்தார். கொடுத்த ஆண்டவருக்கு எடுக்கவும் ஆண்டவருக்கு உரிமை இருக்குது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பிள்ளைகளை எடுத்தது உண்டானால் அடுத்து பிள்ளைகளை கொடுத்தாரா இல்லையா? அந்த தேசத்திலே இருக்கிறதுலே அழகான பிள்ளைகளை கொடுத்தாரா இல்லையா? அதனால நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை விட்டு ஒன்று எடுத்திருந்தாரே ஆனால் அதை விட பெஸ்டா உங்களுக்கு தருவதற்கு அவரால முடியும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. சண்டை பண்றவங்களுக்கு பின்னாடியே நான் என்ன பண்ண மாட்டேன்? சொல்லுங்களேன், எல்லாரும் சத்தமா ஒரு தீர்மானம் எடு. நான் அவனை பழி வாங்கினாலே ஒளிய நான் விட மாட்டேன்னு கேட்கல. நிறைய பேருக்கு வாயிலே வர மாட்டேங்குது பாருங்க. அது எப்படி பாஸ்டர் விட முடியும்? நான் அவனை கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட போட்டு கொடுக்காம விட மாட்டேன் பாஸ்டர். நான் அவனை கொண்டு போய் சிக்க வைக்காம எல்லாம் விட முடியாது. அப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரமா எல்லாம் விட முடியாது. அவன் பண்ற துரோகத்துக்கு அவன் எனக்கு செஞ்சா இன்னொருத்தருங்க செய்வான். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமேன் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்னா, நம்ம ரிலாக்ஸாக வாழ்றதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் முயற்சி எடுக்கணும். உலகத்தானுக்கு இந்த ஞானம் தெரியுதில்ல, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா, நமக்கு தெரிய வேண்டாமா? நமக்கு தெரிய வேண்டாமா? ஆமேன். யோசேப்பு அவ்வளவு நல்லவனா இருந்தாலும் போத்திபாருடைய மனைவி இவன் என்னோட தப்பா நடக்க முயற்சி எடுத்தான்னு அவனுடைய வஸ்திரத்தையே கையில வச்சிருந்தாங்க. ஆனா யோசேப்பு ராஜ பதவிக்கு பார்வோனுக்கு தகப்பனா வந்ததுக்கு அப்புறம் அந்த லேடியை கூப்பிடுப்பா, கொஞ்சம் நீ எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் எடுத்துட்டு வாமா, எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு எல்சிடி வச்சு காமிங்கப்பா. ஏன் அப்படின்னா, நான் தப்பு பண்ணலன்னு இப்ப சொல்லுமா, இப்ப சொல்லுமா. நம்மளா இருந்தா கண்டிப்பா அந்த வேலையை தான் முதல்ல செஞ்சிருப்போம். ஆனா யோசேப்பு எதையுமே சொல்லல. அந்த வேலை என்னுடையது கேட்கல. ஏமா நீ அப்படி செஞ்சதுனால நான் என்னமா குறைஞ்சு போயிட்டேன்? நீ அப்படி என் மேல பழியான காரியத்தை சுமட்டி நான் என்னமா பண்ணவன்? என்னமா குறைஞ்சு போயிட்டேன்? ஒன்றும் இல்லைம்மா, நீ அப்படி செஞ்சது நல்லதுமா, நீ வஸ்திரத்தை பிடிச்சது நல்லதுமா, நீ பிடுங்கி வச்சிருந்தது நல்லதுமா. அதனாலதாம்மா உன் கணவனார் அங்க சிறைச்சாலையில போட்டான். அந்த சிறைச்சாலைக்கு போனதுனாலதாம்மா சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுத்தேன். அந்த சொப்பனத்தை விளக்கத்தை கொடுத்தனால்தாம்மா இன்னைக்கு பார்வோனுக்கு தகப்பனா கர்த்தர் என்ன கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு. அவ்வளவுதான். நீங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க ஏன் கவலைப்படணும்? அதனால நம்பர் 3, மூன்றாவது நீங்க எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீர்மானம், இனி எதுக்கு பின்னாடியும் நான் என்ன பண்ண மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, அது என் வேலை, அது என் வேலை இல்லைனா 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 போட்டும் பரவாயில்ல, வச்சுக்கோப்பா. அவனுக்கு உனக்கு அவ்வளோதானே ஆசை, நீ வச்சுக்கோ, நீ எடுத்துக்கோ, நீ போ. ஆனா ஒண்ணு, அதுல எனக்கு தேவன் ஒரு பாடத்தை எனக்கு கற்பித்து கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அப்படியே கைகளை மேல உயர்த்தி, எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர். சத்தமா, எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர். முழு பலத்தோடு நீங்க சாதாரணமானவர். இயேசுவே, நீங்க சாதாரணமானவர். நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. அப்படியே எழும்பி நின்று எல்லாரும் இந்த வசனத்தை வாசிக்க போறோம். 126வது சங்கீதம். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று, சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ். சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது
ஒரே மாதிரி வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த களிப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். கர்த்தர் நமக்கு கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். So God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் உங்களை சுகமாய் கர்த்தர் காப்பாற்றுவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலேயும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் உங்களையும் என்னையும் நடத்துவார். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள், நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளுவீர்கள். 126வது சங்கீதம் உங்க ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் குடும்பத்தின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த வருடம் இருக்கும் என்று ஊழியக்காரனாகிய நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த வேண்டுதலையும் ஜெபத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதனால ஆண்டவர் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் இந்த வருஷத்துல ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்ணி இந்த உலகத்தோடு இருக்கிற நேரத்தெல்லாம் குறைச்சி, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு புத்தியையும் அறிவையும் கொடுங்க, ஆண்டவரே என்னை கை தூக்கி விடுங்க, ஆண்டவரே இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள நான் சாட்சி சொல்லணும். கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென். பாடலாமா? எல்லாரும் பாடி நம்ம ஜெபித்து உங்களுக்காக ஜெபம் பண்ணி நான் முடிக்க போறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி எங்கள் தகப்பனே யெகோவா. நீங்க சாதாரணமானவர் எங்கள் தகப்பனே யெகோவா. நீங்க சாதாரணமானவர். கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர். முழு பலத்தோட ஹalleluya. நீங்க சாதாரணமானவர் தகப்பனே, தகப்பனே நீங்க சாதாரணமானவர். இயேசுவேன்னு நீங்க கூப்பிடுற சத்தம் வான பரியந்தம் எட்டட்டும். இந்த வருஷம் நீங்க என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே. இந்த வருஷம் என் தலையின் மேல ஒரு கிரீடம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும்னு சொன்னீங்களே ஆண்டவரே. என் பிள்ளைய நினைக்கிறதுக்கு வாங்க ஆண்டவரே. அவங்க தலை மேல கைய வைக்கிறதுக்கு வாங்க ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் பார்க்கிறது போல இருந்தோன்னு வாசிக்கிறோமே ஆண்டவரே. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள என் பிள்ளை அந்த சொப்பனம் பார்க்கிறது மாதிரி ஒரு அற்புதத்தை பார்க்கணும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்போ ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவி என் மீது ஏன் இந்த அன்போ ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும்
வாழ தெரியலையே, இன்னும் வாழத்து. அப்படியே கைய மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, பாவி என் மீது. எல்லாரும் பாடி வைத்திட்ட பின்பும் வாழ தெரியல, இன்னும் வாழ தெரியலையே. உன்னத தேவன் நீ என்னை தரலாகுமா, உன்னத தேவன் நீர் என்னை பயன்படுத்த முடியுமா, நீர் என்னை பயன்படுத்த முடியுமா, பாவி என் மீது ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின் வாழ தெரியலை, இன்னும் வாழத்தை. சொல்லுங்க எல்லாரும், பாவி என் மீது நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. ஓ இன்னும் இப்ப ரெண்டு கைய மேல உயர்த்தி, தேவனே சத்தமா சத்தமா எஸ் கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார், சமீபமா இருக்கிறார். உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை. திரும்ப திரும்ப தேவனே தேவனே சொல்ல 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 அந்த மகிமை. ஆமென். ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க, பாடுறவங்க அப்படியே பாடிட்டே இருங்க. தேவ மகிமை ஒவ்வொரு வரையும் இப்போ இப்போ தொடட்டும் ஆண்டவர், தொடட்டும் ஆண்டவரே. பாவியின் மீது இந்த அன்பு, ஹalleluya. இன்னும் வாழ தெரிய கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். உங்களுக்கு சித்தமானா, நீங்க விரும்புவீர்களே ஆனால், எங்க பிள்ளைகளை பார்த்து நிறைய பேர் இந்த வருஷம் சொல்லணும், ஆண்டவர் உனக்கு பெருசா செஞ்சுட்டாருப்பா, நீ பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவர் ரொம்ப பெருசா செஞ்சுட்டாருப்பா, நீ வடிச்ச கண்ணீர் வீணா போலப்பா, நீ பட்ட அவமானம் வீணா போலப்பா, ஆண்டவர் எவ்வளவு பெருசா உனக்கு செஞ்சிருக்கிறாரு பாரு. நிறைய பேர் பிரமிக்கிற அளவிற்கு எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் பலிபீடத்திலிருந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், எங்க தகப்பன்மார்களை ஆசீர்வதிக்கிறேன், தாய்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறேன், வாலிப தம்பி தங்கச்சியை ஆசீர்வதிக்கிறேன். உங்க அபிஷேகம் தலை மேல இருக்கட்டும், உங்க மகிமை தலை மேல இருக்கட்டும் ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் சுமந்தது போதும் ஆண்டவரே, இத்தனை நாட்களும் உங்களை அம்பரா துணியில நீங்க வச்சிருந்தது போதும் ஆண்டவரே. ஆனா இந்த 2025வது வருஷம் என் பிள்ளைகளை கையில எடுத்து உங்க வில்லில் அப்படியே நான் ஏற்றி நீங்க எய்யணும், அவங்க போய் எதிரனுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்கிற அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நீங்க வச்சிருங்க ஆண்டவரே, வச்சிருங்க ஆண்டவரே, வச்சிருங்க ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை, தீமைகளை நன்மையா நான் மாற்றுவேன். நீங்க சொன்ன வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றும். இந்த திருச்சபை ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஊழியர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்களாக. நன்றி அப்பா.
மனதார ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைய மேல உயர்த்தி ஒரு 10 டைம் இயேசுவே, 2வது விசை சத்தமா இயேசுவே, 3வது விசை சத்தமா இயேசுவே, 4வது விசை சத்தமா இயேசுவே, 5வது விசை சத்தமா இயேசுவே, 6வது விசை சத்தமா இயேசுவே, 7வது விசை சத்தமா இயேசுவே, 8வது விசை சத்தமா இயேசுவே, 9வது விசை சத்தமா இயேசுவே, 10வது விசை கரங்களை தட்டி கொண்டே இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், சத்துரு வெட்கப்பட்டு போனார். ஆமென். So God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். இந்த 2025 உங்களுக்கு ரொம்ப பிளெஸிங்கா இருக்கும். ஆண்டவர் உங்க கூட வருவார். ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. God bless you. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.